ஹாய் உறவுகளே, உங்களின் நண்பன் கேட்குறேன். நாங்கள் என்ன இந்த காணொலியில் பார்க்க போகிறோம்னா யாழ்ப்பாண கோட்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் எங்களை சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு மறக்காமல் இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு யாழ்ப்பாண கோட்டையை நாங்கள் சுற்றி காட்டி எல்லா இடத்தையும் உங்களுக்கு சுற்றி காட்டுறோம். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம், பார்ப்போம். எங்களுக்கே கொஞ்சம் இதாகத்தான் இருக்குது, எவ்வளோ தூரம் நடந்து தெரியணுமோ தெரியலை. பார்த்து சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு நான் காணொலி மூலம் காண்பிக்கிறேன். மறக்காமல் எங்களை சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எங்களை காணொலியை ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, இதான் யாழ்ப்பாண கோட்டை, பிரபல்யமான கோட்டை. யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே ஆண்ட தமிழ் மன்னனின் கோட்டை. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வெயிலுக்கு, சுட்டரிக்கிற வெயிலுக்கையும் செம்மையான ஒரு கிளைமேட்டாக இருக்குது இந்த இடம். பார்க்கவே உண்மையில ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த கோட்டைக்கு போகிறதுக்கு முன்னுக்கு 2 அகழி இருக்குது. இந்த கோட்டையை சுத்த வர அகழி தான் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே அகழி. இந்த கோட்டையை சுத்த வர அகழி. இதுக்குள்ள விழுந்த ஆள் இந்த கதையே முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க. பல்பு இங்கே பாருங்கள். எல்லாமே ஒரு சுரங்கப்பாதையில் இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடங்களை பார்க்கும் பொழுதே ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த இடங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த தமிழர்கள பாரம்பரிய கோட்டை எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுட்டரிக்கிற வெயிலுக்கு வந்து வெந்து சாவமுங்க. இந்த கோட்டைன்ற சிவரை பார்த்தாலே உண்மையிலேயே ஒரு போஸ்ட் உயரத்தை விட பெருசாகவே இருக்கும் போல. அவ்வளோ பெரிய சிவர். இங்கே பாருங்கள். இதை தாண்டுறேன்னு சொன்னால் ஏணி வச்சு தானே வரைக்கும் போகணும். அப்படி ஒரு ஹைட்டில் அடி வச்சுக்காங்க அந்த காலத்தில். இங்கே பாருங்கள் கோட்டையின் என்ட்ரன்ஸை என்ன மாறி இருக்குன்னு பாருங்கள். இங்கெல்லாம் கட்டுமான பணிகளும் நடக்குதுங்க. சின்ன சின்ன வேலைகளெல்லாம் செய்துக்கிட்டு இருக்காங்க. ஆக டேமேஜாக இருக்கிற இடங்களை வந்து திருத்திக்கிட்டு இருக்காங்க எல்லோரும். பெரிய பெரிய பாறைக்கல்லுகளை பாருங்கள் எப்படிலாம் பட்டி வச்சுக்காங்க. இப்போ வந்து மேலே போய் காட்டுறேன், பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஆமாம், வாவ், என்ன ஒரு அழகு. மகா மூட்டத்துக்குள்ளே இந்த கோட்டை இருக்கிற அழகா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோட்டைக்கு வேலை செய்கிற ஆட்கள் வந்து டெய்லி இந்த கோட்டையை துப்புரவு பணியிலேயே செய்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வச்சுக்காங்கன்னு பாருங்கள். இந்த கோட்டையை 2 சைடும் எவ்வளோ நீட்டாக புல் வெட்டி எவ்வளோ நீட்டாக இந்த கோட்டையை பராமரிக்கிறாங்கன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், பெரிய ஒரு இடமாகவே இருக்குது இந்த இடத்த. ரைட், இங்கே பாருங்கள் எந்த பெரிய உயரத்தில் இருந்து இந்த வீடியோ எடுக்கணுன்னு பாருங்கள். பார்க்கும்பொழுது இன்னும் ரொம்ப அழகாக இருக்குன்னு பாருங்கள். சுத்த வர அகாளி, இந்த கோட்டைக்குள்ளே வந்துட்டு எவருமே வெளியில் போயிடாது, அப்படி ஒரு இடம். இந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் உண்மையிலே பாராட்டத்தக்க ஒரு மனிதர்களாக தான் இருந்திருப்பினோம். என்ன இவ்வளோ ஒரு ஹைட் உயரத்தில் இந்த ஒரு கோட்டை இருக்குன்றே செம்மையாக இருக்குது. சுற்றுறதுக்கு 1 hour டைம் வேணும் போல. என்னடா யோசிக்கிற, அதை காட்டுண்டா. நான் நினைக்கிறேன் அந்த காலத்து இராணுவமெல்லாம் இருந்திருக்கு போல, அப்படித்தான் எனக்கு தோணுது. இயக்க காற்றோட இந்த கோட்டையில் 2 மேலே இருந்து ரசிக்கிற அழகு இருக்கு. எத்தனை கோடி கொடுத்தாலும் வராதுங்க. உண்மையிலேயே சொல்ல போனால் இந்த கோட்டையை சுற்றி பார்க்குறதுக்கு 1 hour கூட எங்க, அதுக்கு மேலேயும் டைம் தேவை. ஏன்னா நடந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு பெரிய ஒரு தேசமாக இருக்குங்க இந்த தேசம். ஆனால் நடக்க ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இந்த வெயில் சுட்டரிக்கிற வெயிலுக்கு நடக்க டயர்டாகுது. எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்க்கும்பொழுது ரொம்ப அழகிய காட்சிகளை பார்க்கும்பொழுது இயற்கை காற்றோட
ஆதி காலத்தில் கட்டப்பட்ட கற்களை பாருங்க எப்படி இருக்கண்டு. செங்கல், கருங்கல், சுண்ணாம்பு கல் எல்லாம் சேர்ந்த மாதிரி எந்த பெரிய இதாக இருக்குன்னு பாருங்க. கல் ஒவ்வொன்றும் பெரிய உருவமாக இருக்குது. இப்போத்த கால கல்லுக்கும் அப்பத்த கால கல்லுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள் இந்த கல்லெல்லாம். இங்கே பாருங்கள் சுரங்க பாதை மாதிரி இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்கையே கொஞ்சம் டெரரிஸ்ட் ஆகுறது. வாவ், எப்படி இருக்குன்னு பாருங்க. தாங்க அந்த அகழி, இந்த கோட்டையை சுத்த வரை இருக்கிற அகழியே இது தான். எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே அகழியில் துப்புரவு பணிகள் நடக்குது பாருங்க.